மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை யார் பேசுகிறார்களோ, யார் முன்னெடுக்கிறார்களோ அவங்களுக்கு சிந்தித்து வாக்களிப்பு. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகன்னு சொல்லுவாங்க. வாழ்வது நாமே, வாழ்வது நாமே, வாழ்வது நாமே. வீழ்வதுக்கு இங்கே இடமே இல்லைப்பா. வாழ்க வளமுடன். அன்னைக்கு சொன்னது தான் நேற்று, நேற்றுக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறது தான் நாளைக்கு. செத்தாலும் மாற முடியாது. மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை யார் பேசுகிறார்களோ, யார் முன்னெடுக்கிறார்களோ அவங்களுக்கு சிந்தித்து வாக்களிப்பு. இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, கீழ் வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், அங்காளி பங்காளி எல்லாருக்கும் தெரியும். மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசுகிறவனை, நேசிக்கிறவனை, செயல்படுறவனுக்கு உங்கள் வாக்கை கருத்துங்க. சிந்தித்து வாக்களிப்பீர். வாழ்க வளமுடன். நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தம்பி பார்த்துக்கிட்டாவோ, தம்பியை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தம்பியை சந்திச்சதுல நான் சீமானையே நேரில் பார்த்தோமோ. அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை. சீமானை போய் பார்க்க முடியுமா? நான் சென்னைக்கு போக முடியுமா? பார்க்கலாம். கல்லிடை தாத்தா இங்கே வந்தால் நான் பார்த்துட்டேன். நாம் தமிழர் தம்பி இப்போ 3-4 எலெக்ஷனில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. ரெட்டை மெழுகுவர்த்தியில் ஓட்டு போட்டுட்டேன். அந்த கரும்பு சின்னம், அந்த கரும்புலையும் ஓட்டு போட்டாச்சு. இப்போ சீமானே தூக்கிக்கிட்டு ஏற்கனவே போறாரு. எந்த சின்னம் கொடுத்தாலும் நம்ம ஆளு சிக்ஸா அடிக்கிற. அது சரி போட்டோம். எல்லா சின்னமும் நம்ம சின்னம் தான். மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலம்மா போனவுடனே தம்பி இது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுதா ஆள்கிட்ட பார்த்து ஓட்டு போடுங்க. ஐயா அப்படின்ட்டு மனுவை கையில் வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் கேட்டில் நிற்க வச்சிருவான். அதெல்லாம் பார்த்து யோசித்து வாக்களிங்க. என்ன மண்ணுக்கும் மக்களுக்கு நான் திரும்ப அதான் சொல்லுவேன். நான் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவன். என்ன வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகன்னு சொல்லுவாங்க. வாழ்வது நாமே, வாழ்வது நாமே, வாழ்வது நாமே. வீழ்வதுக்கு இங்கே இடமே இல்லைப்பா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயாவுக்கு நன்றி. நன்றியா. வேற எந்த கட்சியாரும் காணல. அவன் 200 கார் ரெடி பண்ணணும், 2000 பேரை ரெடி பண்ணணும், 2000 பேருக்கு 1000 ரூபா கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், வாட்டர் கொடுக்கணும். 10 பைசா செலவு கிடையாது. நம்ம பையன் கொள்கையும் கொண்டுக்கிட்டு வந்திருக்கான். கொடியோடையும் வாரவனுக்கு ஓட்டு போடுங்கப்பா. ஏன்டா இதுக்கு மேல கல்யாண தாத்தா எனக்கு தொண்டை தண்ணியா வச்சா வச்சா என்ன கையை ஓசத்துனா உடனே நாம் தமிழர் கட்டிட்டுருவான். நான் கையை ஓசத்துல வாழ்க வளமுடன். நன்றிங்க. உடம்பு பார்த்து போயிட்டு வாங்க. தமிழன் தன்மானத்தோடு வாழ்வதற்கும், தண்ணீரின்மை பெறுவதற்கும், தன்னிறைவு அடைவதற்கும் குரல் கொடுக்கிறதுக்காக கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர் ஈமான். கண்டிப்பா நம்ம எல்லாரும் அந்த கிடாயோட சேர்ந்த கிடா, சேர்ந்து விட்ட கிடா. அவ்வளோதான். போராடிக்கிட்டே இருப்போம். எந்தாவது ஒரு நாள் வெல்வோம். அவர் அப்படி தானே சொல்லுறாரு. இன்னைக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் செத்து போனேன், என் பிள்ளைகளை அறுவடை பண்ணுவோம். லட்சியம் ஒன்று தான், குறிக்கோளியா. சரிங்க. அதெல்லாம் அடிக்கு முளத்துங்க. சரிங்க. 2009 உங்க ஆள் பேச்ச கேட்டு அன்னைக்கு விழுந்தவ தான். அது வரைக்கும் தம்பி கொடுத்ததுக்கு சீமா விடுதலை புலி ஆதரவாளர், நானும் விடுதலை தீவிர ஆதரவாளர். அப்போ நான் மதிமுகவில் இருக்கும்போது தான் அந்த மீட்டிங் கேட்கேன். அன்னையிலேருந்து சினிமாக்காரன்னு நினைச்சேன். அதான் இவ்வளவு திறமையா அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் அந்த நடிகர்கள் உண்ணாவிரதம் அன்னைக்கு சீமான